என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதை இளைஞர்களின் எழுச்சியை பற்றியதாய் அமைந்தவை. அதோடு இளைஞர்கள் மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது என்றும், இளைஞர்கள் நேர்வழியில், ஒழுக்க வழியில், நெறி வழியில் சென்றால் இந்த சமூகத்தை கண்டிப்பாக சீரமைத்து சீர்படுத்தி மாற்றம் காண முடியும் என்ற கருத்தை மையப்படுத்தி சொல்லும் கவிதை இது. இந்த கவிதையின் தலைப்பே கேள்விக்குறியானது. புதிய சமூகம் படைப்பார்களா? தலைப்பு புதிய சமூகம் படைப்பார்களா? மனிதன் மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது என்பது வாழ்வின் விதி. அப்படி போய்விட்டால் மனமே செய்ய தொடங்கிவிடும் சதி. மனிதன் மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது என்பது வாழ்வின் விதி. அப்படி போய்விட்டால் மனமே செய்ய தொடங்கிவிடும் சதி. உனக்கு நீயே நீதிபதி, இனியாவதும் நட உன் மனச்சாட்சி படி. இளைஞனே, உனக்கு நீயே நீதிபதி, இனியாவதும் நட உன் மனச்சாட்சி படி. எல்லாம் இங்கே போலி, இதை புரியாவிட்டால் வாழ்க்கை காலி. எல்லாம் இங்கே போலி, இதை புரியாவிட்டால் உன் வாழ்க்கை காலி. சமூகத்தில் நிறைந்துவிட்டது கோளாறு, இதை சொன்னாலும் வரும் தகராறு. இந்த சமூகத்தில் நிறைந்துவிட்டது நிறைய கோளாறு, இதை சொன்னாலும் வரும் தகராறு. என்னடா சமூகத்தின் தற்பாறு, எங்கு பார்த்தாலும் தார்மாறு. என்னடா இந்த சமூகத்தின் தற்பாறு, எங்கு பார்த்தாலும் தார்மாறு. பெண்கள் சுதந்திரமாய் நடமாட முடியல, ஏன் பெண்களுக்கு இன்னும் விடியல? இன்னும் பெண்கள் சுதந்திரமாய் நடமாட முடியல, ஏன் பெண்களுக்கு இன்னும் விடியல? காரணம் மனங்களில் ஒழுக்கம் இன்மை, இதுதான் இன்றைய நிலைமை. இந்த ஒழுக்கம் இன்மைக்கு காரணமே மது வகைகள். இதை நான் விரிவாக நிறைய கவிதைகளில் சொல்லி இருப்பதால் இதை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். காரணம் மனங்களில் ஒழுக்கம் இன்மை, இதுதான் இன்றைய நிலைமை. இளைஞர்கள் நினைத்தால் மட்டுமே இந்த சமூகம் மாற்றம் காண முடியும். நம் இளைஞர்கள் நினைத்தால் மட்டுமே சமூகம் மாற்றம் காண முடியும். இதை இளைஞர்கள் நினைப்பார்களா? இனி புதிய சமூகம் படைப்பார்களா? ஆனால் இந்த சீரழிவுகளை மாற்ற வேண்டும், இந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்று நம் இளைய தலைமுறை இளைஞர்கள் நினைப்பார்களா? இனி புதிய சமூகம் படைப்பார்களா என்ற கேள்வியோடு இக்கவிதையின் கருத்துரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.